ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துகிற நல்லது. உற்சாகமாய் கரங்களை தட்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறதான வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுவோம். ரோமரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருந்து 19ஆம் வசனம் வரை நான் வாசிக்க கேட்போம். ஆனாலும் என்ன அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கு நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயப்பிரமாணத்தின் காரியங்களிலே மனிதன் எவ்விதமாய் இருக்கிறான் என்பதை அவர் எழுதுகிறார். அவர்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நியாயப்பிரமாணத்தின் காரியத்தை அவர்களால் கடைபிடிக்க முடியாதபடிக்கு விழுந்து போகிற நிலையை குறித்து இங்கு பேசுகிறார். ஆதலால் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை அவர் வலியுறுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீதிமான் ஒருவனும் இல்லை என்ற காரியத்தை அவர் வலியுறுத்துகிறார். நீதியை செய்து நான் நீதிமான் ஆக வேண்டும் என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முயற்சித்து விழுந்து போன நிலையை அவர் பேசுகிறார். தன்னுடைய நீதியினாலே நான் பிழைப்பேன் என்ற அந்த வாழ்க்கை, அந்த மனதைரியம் அவர்களுக்குள்ளாக இருந்தபடியினாலே எப்படி ஆகிலும் என் கிரியைகளினாலே கர்த்தரை நான் பிரியப்படுத்தக்கூடும் என்று ஓடி அவர்கள் விழுந்து போன நிலையை கண்டடைகிறார்கள். நம்முடைய பலத்தினாலும் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆமென். விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அவரே முற்றும் முடிய நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய அன்பு மாறாதது. ஆமென். அவருடைய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாய் நம்மோடு கூட ஏற்படுத்தி இருக்கிறார். அது மாறவே மாறாது. விசுவாசித்து கரங்களை தட்டி உற்சாகம் அவர் ஆமென்.
அல்லேலூயா. இந்த பகுதியிலே அவர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் சங்கீதத்தின் அடிப்படையில் அவர் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்ட காரியத்தை தான் இங்கு எழுதுகிறதை நம்மால் பார்க்கிறோம். துன்மார்க்கர், அக்கிரமக்காரர் என்று பல காரியங்கள் அவர் சொல்லுகிறார். இந்த எபோசியர் அல்லது இந்த பெலிஸ்தியர் என்று சொல்லி இருக்கிற அண்டை நாடுகளினுடைய கிரியைகள் தாவீதின் வாழ்க்கையில் சத்ருவாய் இருந்தாலும் சொந்த ஜனங்கள், யெகோவாவை அறிந்த மீட்கப்பட்ட ஜனங்கள், தன் தாய் தகப்பன் தன் சகோதரர்கள், அவர்களும் தாவீதுக்கு விரோதமாய் செயல்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவனை அறியாத ஒரு மனிதன், தேவனுடைய அன்பை ருசிக்காத ஒரு மனிதன், யெகோவா யார் என்று அறியாத புறஜாதியான் என்ன காரியத்தை செய்கிறானோ அதே காரியத்தை யெகோவாவின் நாமத்தை அறிந்தவர்களும் செய்கிறார்கள். துன்மார்க்கன் செய்கிற அதே காரியம், அக்கிரமக்காரன் செய்கிற அதே காரியம், தன்னுடைய சொந்த குடும்பத்தில் இருந்து, உறவுகளில் இருந்து, தன்னுடைய சொந்த இரத்தத்தில் இருந்து வெளிப்படுகிற காரியத்தையும் சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். அதே விதத்தில் தானே இருக்கிறார்கள். அதே விதத்திலே சாபத்தின் வார்த்தைகள், தூஷணத்தின் வார்த்தைகள், தூற்றி திரிகிற வாழ்க்கை என்று சொல்லுகிறது இங்கு காணப்படுகிறபடினால் நீதிமான் ஒருவனும் இல்லை என்ற சூழ்நிலையை பார்க்க முடிகிறது என்ற அங்கலாய்ப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. எல்லா காரியமும் சங்கீதக்காரனுடைய அடிப்படையிலே சங்கீதக்காரன் எழுதி வைத்த காரியத்தை எழுதுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம் 1-3 வசனங்களை சத்தமாய் தெளிவாய் வாசிக்க கேட்போம். தேவன் இல்லை என்று, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து, அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற, தேவனை தேடுகிற உணர் உள்ளவன் உண்டோ என்று பார்க்க, உணர் உள்ளவன் உண்டோ என்று பார்க்க, கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இவ்விதமாய் நன்மையின் காரியங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்தாகிலும் வெளிப்படுமா என்று பார்க்கிற பொழுது நன்மை செய்கிறதற்கு ஒருவனும் இல்லை என்ற மனுகுலத்தின் வாழ்க்கையை பார்க்க முடிகிறது. இந்த சங்கீதத்தினுடைய மேல் பகுதியில ஏதாகிலும் தலைப்பாக எழுதப்பட்டு இருக்கிறதா? ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அல்லேலூயா. இதே சங்கீதத்தை மீண்டும் ஒரு விசை சங்கீதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இதில் 7 வசனங்கள் இருக்கிறது. ஆனால் அதில் 6 வசனங்கள், இந்த காரியத்தின் சுருக்கம் அங்கு அப்படியாகவே எழுதப்பட்டு இருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 53ஆம் சங்கீதம், அதன் தலைப்பை வாசிப்போம். மகளாத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்படும்படி தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். அல்லேலூயா. அதே காரியத்தை பரிசுத்த ஆவியானவரால் இன்னொரு முறை எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. 4-6 வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். அக்கிரமக்காரருக்கு அறிவில்லையா? அப்பத்தை
ஜனத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை, அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறது இல்லை. உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை, பாளையம் எலும்பினுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால், பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக. உற்சாகமாய் பக்கத்துல வாழ்த்தி சொல்லுங்க, உங்க சிறையிருப்பை எல்லாம் கர்த்தர் திருப்பி இருக்கிறார். உங்கள் சிறையிருப்பை எல்லாம் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். எந்த சிறையிருப்பிலும் என் பிள்ளை மாட்டிக்க கூடாது என்பதில் கவனமா இருந்து வழி நடத்துகிற மகிமையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சத்துருவினால் மனுஷனால் வருகிற எல்லா சிறையிருப்பும் அவர் திருப்புகிற பொழுது, அல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது அது எவ்விதமா இருக்குமா? யாக்கோப்புக்கு எவ்விதமா இருக்கும்? களிப்பும், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி. அல்லேலூயா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என் பிள்ளைகளுக்கு உரியது. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு ஆமெனை கேட்கிறோம். அவர்கள் களிப்போடு இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும், களி கூர்ந்து மகிழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் பரலோகத்தின் திட்டமாயிருக்கிறது. பரலோக தேவனுடைய ஆதியிலே உருவாக்கப்பட்டதான சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அவர் சன்னிதானத்திலே களிப்போடு கூட அவருக்கு முன்பதாக களிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆண்டு முழுவதும் உண்டாகும் என்று கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நல்ல செய்திகளை கேள்விப்படும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். மகிமையின் காரியங்கள் உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்களை கொண்டு சத்துருக்களை கர்த்தர் துரத்துவார். அல்லேலூயா. உங்களை கொண்டு வாரி இறைக்கும்படி இந்த ஆண்டு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா. அந்த மகிமையை உணர்ந்தவர்களாய், அந்த அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாய் சத்தத்தை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்தி என் கரம் ஆளுகை செய்யும். அங்கே தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணினேன், நான் அபிஷேகம் பண்ணி வைத்ததற்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன், அவன் கிரீடம் பூர்க்கும். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு களிப்பு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆசீர்வதிக்கிறேன். நல்ல உற்சாகமா சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அவரை மகிமைப்படுத்தி தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஆமென், ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் நம்மை களிக்கூற பண்ணுகிறவர், மகிழ வைக்கிறவர். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை தவிர நல்ல செய்தி உலகத்தில் வேறு ஒன்றுமே. இயேசு நற்செய்தி. அல்லேலூயா. என் வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆமென். அந்த நற்செய்தியின் பலன், ரட்சிப்பு, வாணால் எல்லாம் இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அந்த ரட்சிப்புக்கு ஒரு பலன் இருக்கிறது, அந்த நாமத்திற்கு ஒரு பலன் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் பலத்த துருகமாய் என்னை வழி நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உற்சாகமாய்
நல்ல கரங்களை தட்டி சபையார் பறி உற்சாகமாய் சொல்லலாமா? எனக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி கர்த்தர் கிருபை பாராட்டு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். துன்மார்க்கனுடைய காரியங்கள், தேவனை அறியாதவருடைய காரியங்கள் எப்படி இருந்தாலும் அவருக்குள் என்னை களிக்கூற செய்கிறவர், என்னை மகிழ செய்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென் சொல்லலாமா? உன்னை கைவிடுவதும் இல்லை என்று என் கரத்தை பிடித்து கொண்டு என்னை வழி நடத்துகிற நல்ல தேவன். நல்ல நல்ல ஒரு ஆமென் கேட்க. அல்லேலூயா. ஆமென். சங்கீதத்தின் புத்தகம் 5:9 மற்ற காரியம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, நம்மால் பார்க்க முடிகிறது. வாசிக்க கேட்போம். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். அல்லேலூயா. இது எல்லா காரியத்தையும் தான் பவுல் இங்கு எழுதி வைத்திருக்கிறார். வசனத்தின் காரியங்களை மாத்திரம் அவர் எழுதி வைத்திருக்கிறார். எந்த விதமான தன் சொந்த அனுபவத்தை எழுதாதபடி சங்கீதத்தை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதில் 11, 12 ஆகிய வசனங்களை சத்தமாய் வாசிக்க கேட்போம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும், உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். எந்த துன்மார்க்கனுடைய காரியத்தையும், எந்த அக்கிரமக்காரனுடைய காரியத்தையும், நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த மனிதனுடைய காரியத்தை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உம்மில் 11ஆம் வசனம் வாசிங்க. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும், உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூர்வார்களாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி. அவர்களுக்குள்ளாக எப்போது ஒரு சந்தோஷம் இருக்கும், அவர்களுக்குள்ளாக எப்பொழுதும் கலித்து பாடி ஆராதிக்கக்கூடிய கிரியை என்னாலும் உண்டாயிருக்கும். என் சந்தோஷத்தை ஒரு சத்துருவும் பறித்துக் கொள்ள முடியாதபடி கர்த்தர் என்னை நடத்துகிறார். விசுவாசித்து ஒரு ஆமென் சொல்லலாமா? 12ஆம் வசனம். கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அவ்விதமான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து, இந்த துன்மார்க்கனுடைய காரியங்கள் எவ்விதமாய் இருந்தாலும் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை நான் அபிஷேகம் செய்து, நான் அங்கீகரித்து, நான் ஆசீர்வதித்து, நானே நடத்தும்படி, நானே அவனுக்கு போஜனம் கொடுக்கும்படி, நானே அவனை காப்பாற்றும்படி கிரியை செய்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் தொடுகிறார். அவனை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அவ்வளவு திவ்ய பாதுகாப்பு. ஆமென், 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 ஆமென். இவ்விதமாய் நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழியை போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற சத்துருவை போல, சிங்கத்தின் கிரியைகளைப் போல அவர்கள் காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தயவாய் கிருபையாய் அல்லேலூயா புல்லுரிடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்று நடத்தி ஆத்துமாவை தேற்றுகிறவராய் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறார். விசுவாசித்து உற்சாகமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா. அவருடைய வாய், அவருடைய தொண்டை என்ற அநேக காரியங்கள் எழுதுகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 140 3ஆம் வசனத்தை சத்தமாய் தெளிவாய் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 140
43. சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அல்லேலூயா. இவ்விதமான ஜனங்கள் சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அல்லேலூயா. தன் வார்த்தைகளினாலே தன் கிரியைகளினாலே விஷ கிரியைகளை கக்குகிற சர்ப்பத்தை போல ஜனங்கள் காணப்படுகிறார். 7ஆம் வசனம். ஆண்டவராகிய கர்த்தாவே, அல்லேலூயா, இவர்கள் மத்தியிலே ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பெலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். விசுவாசித்து யுத்த நாளில் என் தலையை மூடினீர். உற்சாகமாய் சத்தத்தை உயர்த்தி சொல்லாமா? என் ரட்சிப்பின் பெலனாகிய தேவன். அல்லேலூயா. பிரச்சனைகள் வருகிற பொழுது, போராட்டங்கள் வருகிற பொழுது, யுத்தம் வருகிற பொழுது என் தலையை மூடுகிறார். அவரே என் பாதுகாப்பு, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். ஆமென். அவரே எனக்கு எல்லாமாயிருக்கிறார். ஒன்றும் ஒரு பொழுதும் எந்த வகையிலும் உங்களை சேதப்படுத்த விடுகிற தேவன் அல்லவே அல்ல. Nothing shall be any means hurt you. எந்த வகையிலும் உங்களுக்கு சேதம் இல்லாமல், எந்த கிரியையும் உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிறவர். ஆமென். நீங்கள் நம்புகிற, நீங்கள் ஆராதிக்கிற, அல்லேலூயா, உங்கள் தேவனாகிய கர்த்தர். சத்தத்தை உயர்த்தி சொல்லாம? ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பெலனே, யுத்த நாளில் என் தலையை மூடுகிறேன். அல்லேலூயா. 13ஆம் வசனம். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினாலதான் அவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க பெரிய பாக்கியம். சபையாவுடைய சமூகத்தில் கூடி ஆராதித்து மேன்மைப்படுத்தி அவரை உயர்த்தி, அல்லேலூயா, அவரை தியானிக்கிற, ஆராய்ச்சி செய்கிற மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிறார். நீதிமானாய் கர்த்தர் உங்களை பார்க்கிறபடினால, அல்லேலூயா, ஆமென், இந்த அதிகாலையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் கூடும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். செம்மையானவர் உமது சமூகத்தில் வாசம் பண்ணும்படியாக கிருபையாய் நடத்துகிறீர். அல்லேலூயா. ஆமென். யோவான் 16:33 சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். உலகத்தை ஜெயித்தவருடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒன்று கூடுகிறோம். அல்லேலூயா. உபத்திரம் உண்டுதான், போராட்டங்கள் உண்டுதான், அல்லேலூயா, ஆனாலும் ஜெயித்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக சிலுவை சுமந்து மரித்து, அல்லேலூயா, ஜெயமாய் 3ஆம் நாள் உயிரோடு கூட மரணத்தை விழுங்கி, ஆமென், மீண்டும் வருவேன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்து தேவனுடைய சன்னிதானத்திலே, ஆமென், அவர் வருகைக்கு காத்திருக்கிற, ஆமென், புத்தியுள்ள கன்னிகையின் கூட்டமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அபிஷேகம் எண்ணெயினால நிரப்பப்பட்டவர்களாய், அல்லேலூயா, அபிஷேகத்தில் நிறைந்து காத்திருக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு மகிமை சபையை மூடுகிறது. ஒரு மகிமையின் மேகம் சபையை மூடுகிறது. நல்ல ஆர்ப்பரித்து கற்புள்ள புத்தியுள்ள கன்னிகளாய் அவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கும்படி, விழித்திருக்கும்படி, பொறுமையாயிருக்கும்படி, அல்லேலூயா, கர்த்தர் நம்மை தயவாய் நடத்தி கொண்டிருக்கிறார். செம்மையானவர்கள்
நம்முடைய சமூகத்தில் கூடும்படி கிருபை பாராட்டுகிறேன். அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில கொடுத்தபடினால கர்த்தரை இன்னும் மகிமைப்படுத்தி, கர்த்தரை இன்னும் உயர்த்தி, கர்த்தரை இன்னும் மேன்மைப்படுத்துகிறேன். அல்லேலூயா, ஆமென். உலகத்தையே ஜெயித்த கிறிஸ்துவின் ஆமென் வல்லமை, உலகம் முழுவதும் கிரியை செய்கிற ரட்சிப்பின் பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமம் உரைக்கப்படுகிற இடம் எல்லாம், இல்லம் எல்லாம் ரட்சிப்பை உருவாக்குகிற தேவ பலன் எனக்குள்ளாக இருக்கிறபடியால், ஓ என்னை இயக்குகிறபடியால், ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வர வர விருத்தி அடைந்துகிட்டே இருப்பேன், வர வர பலப்பட்டு கொண்டே இருப்பேன். ஆமென். என் ஆசீர்வாதத்திற்கு எல்லை இல்லை. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தின் தேவனானவரால் உங்கள் காரியம் கைகூடி வரும் என்று ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். உன் வலது பார்சத்தில் நான் துணையாய் நிற்கிறேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதவர், விலகாதவர், காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறவர், யுத்த நாளில் என் தலையை மூடுகிறவர். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அவர் வெளிச்சத்தில் வைத்து நம்மை மூடுகிற நல்ல தேவன். அவர் வெளிச்சத்தில் வெளிச்சம் காணும்படி கிருபை பாராட்டுகிறார். அந்த வெளிச்சத்திற்குள்ளாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கும் பொழுது சத்துருவின் கண்களுக்கு நாம் மறைந்து போகிறோம். மகிமை, 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 மகிமை. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய், உற்சாகமாய் சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா. இவ்விதமாய் கர்த்தர் நம்மை நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவருடைய சமூகம் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு இளைப்பாறக்கூடிய ஸ்தலமாய், அவருடைய பிரசன்னம் நம்முடைய காயங்களுக்கு மருந்தாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 10:7 மீண்டும் ஒரு காரியம் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. துன்மார்க்கன் 10:7 அவன் வாய் சபிப்பினாலும் கபடினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமும் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் அந்த சர்பத்தோடு ஒப்பிட்டு சங்கீதக்காரன் எழுதி இருக்கிறார். அந்த நாவின் விஷயம், தீவினை, அக்கிரமம், சபிப்பு, கபடம், கொடுமை நிறைந்திருக்கிற வாய். இவ்விதமான கிரியைகள் என்னை சூழ்ந்திருக்கிறதையா. ஆனால் சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மேன்மையானது, மகிமையானது, உயர்வானது, நிலையானது, நிரந்தரமானது. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக அல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகம் 31:26 வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 31:26 தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. சர்ப்பம் போல இருக்கிற நாவின் கீழே தீவினை. ஆனால் ஸ்ரீயாகிய சபைக்கு, மணவாட்டிக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், சபையே உன் வாயை நீ ஞானம் விளங்க திறக்கிறாய். சபையே, தயவுள்ள போதகம் உன் நாவிலே இருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மணவாட்டி தன் வாயை
ஞானம் விளங்க திறக்கிறார். தயவுள்ள போதகம் மணவாட்டியின் நாவின் மேல் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் எனக்குரியது என்று சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லலாமா? உற்சாகமாய் வாயை திறந்து என் மணவாட்டி பேசினார். ஞானம் என்கிற கிறிஸ்து வெளிப்படுவார். ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவின் வார்த்தைகளை அவள் பேசுவார். வசனங்களை பேசுவார். இயேசு பேசிய வார்த்தைகளை பேசுவார். இந்த ஆசீர்வாதம் அல்லவா சபையாகிய ஸ்திரீக்கு, சபையாகிய மணவாட்டிக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. தலையில கை வைத்து சொல்லலாமா? இது என்னுடைய ஆசீர்வாதம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. ஞானம் என்பது பரத்திலிருந்து வருகிறதா இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஞானம் என்பது பரத்திலிருந்து வருகிறது. ஆமென். அறிவு என்பது நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஞானம் என்பது பரத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. வாய்களை திறந்தால் இயேசுவின் மகத்துவத்தை, இயேசு பேசின வார்த்தைகளை, ஹல்லேலூயா, நமக்காக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை மாத்திரம் பேசுகிற ஓ ஸ்திரீயாய், மணவாட்டியாய், சபையாய், ஆமென், விசுவாசியாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. போதகம் எப்படி இருக்குமா? தயவாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ட்ரை பண்ணாத, உன்னால முடியாது. விசுவாசித்து பார், மேன்மையை காண்பார். வைக்கப்பட்ட ஆயிற்று. தயவாய் போதிக்கிற, கடிந்து அல்ல, குற்றப்படுத்தி அல்ல, வேதனைப்படுத்தி அல்ல, குறை சொல்லி அல்ல, நடந்த காரியங்களை சொல்லி அல்ல, தயவாய் போதிக்கிற அவள் நாவின் மேல் அந்த ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? மணவாட்டி என்று வாசிக்கலாம். மணவாட்டி வாசிங்க. சபைத்தன், ஸ்ரீதன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இருக்கிறது, கொடுக்கப்பட்ட ஆயிற்று. இது என்னுடையது, இது என்னுடைய எதிர்காலம், இது என்னுடைய வழி நடத்துதல், இது கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற மகிமையின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. 29ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 31:29. அநேகம் பெண்கள், அநேகம் சபைகள் குணசாலிகளா இருந்ததுண்டு, குணசாலிகளா இருந்தது உண்டு. நீயோ சபையே அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று, அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். அவளை புகழுகிறார். மணவாளன் மணவாட்டியை புகழ்கிறதை பார்க்கிறோம். மணவாளனாகிய இயேசு கடைசி நாளில் விதமாய் சொல்லுவார், அநேக சபைகள் குணசாலியா இருந்தது உண்டு, நீயோ சபையே அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று நம்மை புகழக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. விசுவாசிகள் ஒரு ஆமென் சொல்லலாமா? உற்சாகமாய். ஹல்லேலூயா. ஆமென். இதுல ஆழமான சத்தியங்கள் உண்டு. சபையின் காரியங்கள்,
ஏதேன் தோட்டத்தோடு கூட ஒப்பிட்டு பேசக்கூடிய ஆசீர்வாதங்கள் இதில் உண்டு. அல்லேலூயா. ஆமென். இவ்விதமான சபை அவருக்கு முன்பதாக நிற்கும். இவ்விதமான சபை மணவாளனுக்கு முன்பதாக மணவாட்டியாய் நிற்கும். அல்லேலூயா. அப்பொழுது அந்த சபைக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் 31ஆம் வசனத்துல 31 அவள் கைகளின் பலனை அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. அல்லேலூயா. இவ்விதமாக அவருக்கு முன்பதாக சபையாய் நிற்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவளுக்கு பலனை கொடுங்க, வாசல்களில் அவளை புகழும்படியாய் கிரியை செய்யுங்கள் என்று மணவாளன் சொல்லுகிற ஆசீர்வாதம் நிறைந்த சபையால். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருக்கு முன்பதாக நான் நிற்பேன். உற்சாகமாய் உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி சத்தம் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லலாமா? இது நமக்குரிய ஆசீர்வாதம், சபைக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு காரியத்தையும் பவுல் சங்கீதத்தில் குறிப்பிட்டு சொல்லுகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 36:1 துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லை. அல்லேலூயா. இது அவருடைய கிரியைகள். கிட்டத்தட்ட ஒரு 4 வசனங்களில் அந்த காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அது நமக்கு வேண்டாம். நமக்கு எழுதப்பட்டதை மாத்திரம் என்ன பண்ணலாம்? 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை பார்க்கிற பொழுது, கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் இன்றைக்கும் விளங்கிக் கொண்டே இருக்கிறது. அதனாலதான் அது நிலை பெற்று இருக்கிறது. கரங்களை தட்டி உற்சாகமாய் அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா காரியங்களும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலில் வந்து அடைகிறார்கள். உற்சாகமாய் கரங்களை தட்டி மாறாத கிருபை, மாறாத அன்பு. அல்லேலூயா. ஆமென். காலைதோறும் அதை புதிதாய் பார்க்கிறபடியால், புதிதாய் கொடுக்கிறபடியால் நான் இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேன். காலையிலே அவர் செட்டையின் நிழல் எனும் ஆரோக்கியம் எனும் செட்டைகளிலே நம்மை மூடுகிற மகிமையின் பிரசன்னம். விசுவாசித்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு விடியலிலும், இதுவரையிலும் அவர் மாறாமல், கிரியைகளிலே மாறாமல் செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தினம் தினம் இந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. செட்டைகள் நிழல் எனும் ஆரோக்கியத்தினாலே அவர் என்னை நிரப்புகிற மகிமையின் நல்ல தேவன். வாக்குரைத்திருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவராய் இதுவரையிலும் நம்மை நடத்தின நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். உற்சாகமாய், உற்சாகமாய். எட்டாம் வசனம்.
உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அல்லேலூயா. ஆலயத்தில் வைத்திருக்கிற சம்பூரணத்தின் ஆசீர்வாதத்தினால ஒரு திருப்தியை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன சூழ்நிலையில இருந்து வந்தாலும் அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா ஒரு தைரியம் வந்துடும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் வந்தாலும் இந்த வாக்குத்தத்தங்கள் வருகிற பொழுது அவை உருவாக்குகிற வல்லமை, அல்லேலூயா, நம்முடைய சிந்தையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டு அவருடைய நினைவினால நம்மை நிரப்பி, அவருடைய பலத்தினால நம்மை நிரப்பி, மீண்டும் ஒரு விசுவாச ஓட்டத்தை வைராக்கியத்தோடு பலத்தோடு கூட, அல்லேலூயா, உம்மால் ஒரு சேனைக்குள் பாய், என் தேவனால் ஒரு மதிலை தாண்ட வேண்ட வைராக்கியத்தினால திருப்தி அடைய செய்கிற ஆலயத்துள்ள சம்பூரணம். அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு காரியமும் தேவாலயத்தில் எந்த காரியமும் தற்செயலாய் வைக்கப்பட்டது அல்லவே அல்ல. மோசே, உனக்கு மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய். எல்லாம் என் பிள்ளையை பிரதிபலிக்கணும், எல்லாம் குமாரனை பிரதிபலிக்கணும். ஒவ்வொரு காரியமும் இயேசு 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 என்று தன்னை பிரதிபலிக்க கூடியதா இருக்கணும். அல்லேலூயா. அந்த சம்பூரணம் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இயேசுவாகவே. அல்லேலூயா. அது மேஜையா இருக்கட்டும், தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிற அப்பமா இருக்கட்டும், தேவ சன்னிதானத்தில் காணப்படுகிற விளக்கா இருக்கட்டும், அது தூபபீடமா இருக்கட்டும், அது உடன்படிக்கை பெட்டியா இருக்கட்டும், கிருபாசனமா இருக்கட்டும், அதன் மீது வீட்டிருக்கிற கேருபீன்களா இருக்கட்டும், சம்பூரணம் பரிபூரணம் என்றால் இயேசு மாத்திரம், இயேசு மாத்திரம், என் தேவன் மாத்திரம், என் ரட்சகர் மாத்திரம். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற திருப்தி, ஹல்லேலூயா, அவர் கொடுக்கிற சம்பூரணம் எப்போதும் எனக்கு தாய்த்து போகிற நேரம் எல்லாம், ஹல்லேலூயா, தாகம் தீர்க்கிற தண்ணீராய் அவருடைய பிரசன்னம், காயப்படுகிற நேரம் எல்லாம் காயங்களை கட்டுகிற அபிஷேகமாய், ஓ அவருடைய அபிஷேகம், ஹல்லேலூயா. ஆமென். யுத்த நாளில் என் தலையை மூடுகிற ஒரு தாயின் அரவணைப்பாய், நல்ல கரங்களை தட்டி அவர் அன்பு எப்போதும் எனக்கும். உமது ஆலயத்தில் உள்ள பேரின்ப நதி, அல்லேலூயா, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆமென் பரலோக சந்தோஷம், அல்லேலூயா, அது பேரின்ப நதி. ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது பேரின்ப நதி. அல்லேலூயா. உமது பேரின்ப நதியினால் எங்கள் தாகங்களை தீர்க்கிறீர். அல்லேலூயா. ஒரு சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லட்டும் சபை. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் தாகத்தை தீர்க்க பேரின்ப நதியா பரிசுத்த ஆவியானவரே இருக்கிற. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, உமது பேரின்ப நதியினால் என் தாகம் தீர்க்கப்படுகிற, விடாய்த்திருக்கிற சூழ்நிலை மாற்றுகிற, வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த, ஓ விடாய்த்து போனதான எல்லா காரியத்தையும் மறக்கக்கூடிய சூழ்நிலையா பேரின்ப நதியாய், பேரின்ப நதியாய் பரிசுத்த ஆவியானவர் என்னை மூழ்க செய்கிறவராய், என் தாகம் தீர்க்கிறவராய், அல்லேலூயா, சத்துருக்கு முன்பதாக எழும்புகிறவராய், இயேசுவின் நாமத்தினால ஜெயக்கொடியை ஏற்றுகிறவராய், எனக்காக நியமிக்கப்பட்டவராய், பரலோகத்திற்கு முத்திரையாய், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் என்னோடு கூட இருக்கு. நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. சபையே நீ அசைக்கப்படுவது, மணவாட்டியே நீ அசைக்கப்படுவது. மணவாளன் தருகிற சம்பூரணம், மணவாளன் தருகிற பரிபூரணம்
பரிசுத்த ஆவியானவரின் பேரின்ப நதியின் ஆசீர்வாதம். ஓ ஹalleluya, எப்போதும் உனக்கு. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லாமா, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். சூழ்நிலையை மாற்றுகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹalleluya. அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். விசுவாசித்து ஒரு ஆமென் என்று சொல். 9-10 ஆகிய வசனங்களை வாசிப்போம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆமென். உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். அல்லேலூயா. ஆமென். இவ்விதமாய் துன்மார்க்கனுடைய காரியங்கள் எவ்விதமாய் இருந்தாலும் அவர்கள் நடுவிலே சத்துருக்கள் மத்தியிலே என் தலையை நிமிர செய்கிறார். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார். சத்துருக்கள் மத்தியிலே எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர், எனக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். சத்துருக்கள் மத்தியிலே எனக்கு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஆமென். ஆமென். புறக்கணிக்கப்பட்ட நிலை, யாரும் நேசிக்கிறதற்கு இல்லை. அன்பின் வார்த்தை சொல்ல, ஆறுதலின் வார்த்தை சொல்ல யாருமே இல்லை. அந்த சூழ்நிலையில தான் உன் தகப்பன் உன்னை அழைக்கிறார் என்ற ஒரு சத்தம். இதுவரையிலும் உங்க அப்பா உன்னை கூப்பிடுறாருன்னு அந்த சத்தத்தை கேட்காத தாவீது முதல் முறையா ஒரு சத்தத்தை கேட்கிறான். உங்க அப்பா உன்னை கூப்பிடுறார். திகைத்து நிற்கிறான், கலங்கி நிற்கிறான். ஐயோ, அவருக்கு தான் என்ன பிடிக்காது, என்னை குடும்பத்திலிருந்து புறக்கணித்தார்களே என்ற வேதனை ஒரு பக்கம். கண்ணீர் மல்க நிற்கிறான். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சாமுவேல் சொல்லுகிறார், அவன் வராமல் நான் பந்தியில் அமர்வதில்லை. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ண. அவன் ராஜா, அவன் ஆடு மேய்க்கிறவன், புறந்தள்ளினவன், குடும்பத்தில் மதிக்கப்படாதவன், பிரயோஜனமற்றவன், வருமானம் இல்லாதவன் என்று பல காரியங்கள் இந்த உலகம் சொன்னாலும் என்னுடைய அழைப்பு அவன் மீது, என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் அவன் மீது ராஜா, அவன் ராஜாவாய் இருக்கிறான். நல்ல அபிஷேகத்தில் இருக்கு. அபிஷேகத்தை உணர்ந்தவன் நல்ல கரங்களை உன்னை ராஜாவாய் பார்க்கிறவன், ராஜரீக ஆசாரனா பார்க்கிறவன். ஹalleluya. நல்ல சபை அவரை மேன்மைப்படுத்தும். தம் இரத்தத்தினாலே கழுவி பிதாவுக்கு முன்பதாக ராஜா ஆசாரியர்களும் ஆக்கினார். அந்த மேன்மை எப்போதும் எனக்கு ஒரு பெரிய பந்தியா, ஒரு பெரிய பந்தி. இதுவரையிலும் இல்லத்து அமர்ந்து சாப்பிட முடியாத அவன், சாப்பிட்டேன்னு கேட்க ஆள் இல்லாதவன், பசியினாலும் வெயில், பனி, மழை, குளிருதா, சூடு அதிகமா இருக்கா, கேட்க ஆள் இல்லை. அவனை ஒரு பொருட்டாகவே எண்ணல. ஆனால் நாள் வந்தது ஐயா, நாள் வந்தது. சமத்த இஸ்ரவேலர்கள் கூடி நிற்கிறார்கள், ஆசாரியர்கள் கூடி நிற்கிறார். மூப்பர்கள் கூடி நிற்கிறார்கள், ஊர் மக்கள் எல்லாம் கூடி நிற்கிறார்கள். இது என்ன? ஊரே கூடி நிற்கிறது, உன் ஒருவனுக்கு மாத்திரம். பந்தி வந்த எல்லாருக்கும் பெரிய பந்தி, எல்லாருக்கும் ஆகாரம் உண்டு, ஊரே சாப்பிடக்கூடிய ஒரு பந்தி. ஹalleluya.
ஒருவேளை சாப்பிட்டியான்னு கேட்காத ஒரு நபருக்கு அந்த நபரின் பேரில் ஊருக்கு ஊரே ஆகாரம் உண்ணப்படும். ஹalleluya. என்னத்துக்கு இந்த பந்தி? தாவீது நிமித்தம் ஏற்படுத்த பந்தி. என்னத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறீங்க? தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். அவன் ராஜாவாம். தாவீதின் பேரிலே ஆகாரம் வழங்கப்படுகிறது. கரங்களை தட்டி ஹalleluya. உன் பேரிலே அன்னதானம் வழங்கப்படணும். அப்படி உன் தலை உயர்த்தப்படும். ஊருக்கே ஆகாரம் வழங்கக்கூடியவனாய், பெரியவனாய், ராஜரீகத்தின் மகிமையிலே கர்த்தர் உங்களை நடத்துவாராக என்று இருதயத்தின் அடியாளத்தில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தருடைய முகத்தை மேல் பிரசன்னமாய் ஒரு சமாதானத்தை கட்டிட உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன்.